ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜீனியஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எப்படி வந்து கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்றது அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸோட ரோட் மேப் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ஸ்கூல்ல வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருப்பீங்க. ஸோ காலேஜ் வந்து எப்படி கோடிங் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஐடியா இல்லாம இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோடிங்னா என்னன்னே தெரியாது. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, முதல்ல வந்து சி லாங்குவேஜ் கத்துக்குங்க. ஏன்னா சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ். ஸோ அதுல வந்து அது கத்துட்டீங்கனாலே உங்களால மத்த லாங்குவேஜஸ்லாம் ஈஸியா கத்துக்க முடியும். சி லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ஜென்னிஸ் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு கம்ப்ளீட் சி டியூட்டோரியல் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா சில வந்து ஒரு நல்ல பேசிக்ஸ் கிடைக்கும். கோடிங் பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு கோடிங் மேல இன்ட்ரெஸ்ட்டும் டெவலப் ஆகும். ஸோ அந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, சி வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க இன்னொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ சூஸ் பண்ணணும். ஏன்னா சி வந்து ரொம்ப ஓல்ட் லாங்குவேஜ் அண்ட் அது ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ். ஸோ கம்பெனிஸ்லலாம் அந்த லாங்குவேஜ் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க இன்னொரு லாங்குவேஜ் கண்டிப்பா கத்துக்கிற மாரி இருக்கும். சி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களோட டொமைன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வெப் டெவலப்மென்ட் படிக்க போறீங்களா? இல்ல ஆப் டெவலப்மென்ட் படிக்க போறீங்களா? ஏஐஎம்எல்லா, டேட்டா சயன்ஸ் அந்த மாரி உங்களோட டொமைன் முதல்ல நீங்க சூஸ் பண்ணிட்டு, அந்த டொமைனுக்கும் நீங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த லாங்குவேஜ வந்து நீங்க படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் டொமைன் சூஸ் பண்ணீங்கன்னா, அதுல நீங்க ஜாவா படிக்கணும். ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ஜாவா லாங்குவேஜ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நீங்க பைத்தான் வந்து என்னன்னா, இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் பைத்தான் படிக்கிறீங்கன்னா, நீங்க பைத்தான் லாங்குவேஜ் வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு, நீங்க அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் கத்துக்குங்க. புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து கத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்கணும். அதே லாங்குவேஜ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கத்துக்குங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்னா, அரே, லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ, கிராஃப், சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் இந்த மாரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், உங்களுக்கு இந்த லாங்குவேஜ்ல வந்து ஒரு டீப் நாலேட்ஜ் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்ப நீங்க லாங்குவேஜும் படிச்சாச்சு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், லீட் கோட் இந்த மாரி வெப்சைட்ஸ்லலாம் போயி நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஹேக்கர் ரேங்க்ல வந்து ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட நாலேட்ஜ வந்து இன்னும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அ இப்ப நீங்க வந்து டொமைன் வந்து சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த டொமைன்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த லாங்குவேஜ் பிளஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சுட்டு, நீங்க சூஸ் பண்ண டொமைன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரோட் மேப் பார்த்துட்டு, அந்த ரோட் மேப் படி நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சு, இந்த டொமைன்ல வந்து நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி டொமைன்ல ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க அந்த டொமைன் வந்து நீங்க கத்துக்கவே தினமும் வந்து இந்த கீக்ஸ் ஃபார் வீக்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 டூ 3 ப்ராப்ளம்ஸ் ஆர் 4 ப்ராப்ளம்ஸ் ஆவது நீங்க கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா சால்வ் பண்ணுங்க. இப்ப இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல வந்து உங்களோட கவுண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம்ல வந்து ரொம்பவே வேல்யூ குடுக்கும். அதாவது இப்ப 500 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த கவுண்ட்ட நீங்க ரெஸ்யூம்ல போட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அ கோர் சப்ஜெக்ட்ஸ். இப்ப வந்து அப்பப்போ வந்து நீங்க ஆப்டிட்யூட் ப்ராப்ளம்ஸும் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. தென் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ். கோர் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது உங்க காலேஜ் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கோர் சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங், டிபிஎம்எஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த மாரி கோர் சப்ஜெக்ட்ஸ்ல நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்கோ. நீங்க படிக்கும்போதே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதுல நல்ல நாலேட்ஜ வந்து கெயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இன்டர்வியூஸ்ல வந்து கோர் சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால ஆப்டிட்யூடும் கோர் சப்ஜெக்ட்ஸும் அப்பப்ப நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து உங்களுக்கு கோடிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, சி லாங்குவேஜ் வந்து கத்துக்கோங்க. சி லாங்குவேஜ் வந்து கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு டொமைன் ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு, அந்த டொமைன்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவைப்படுதோ, அந்த லாங்குவேஜ கோர் லாங்குவேஜ வந்து நல்லா கத்துக்கோங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் கத்துட்டு, அந்த லாங்குவேஜ்லயே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு, அந்த லாங்குவேஜ்லயே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கீஸ் ஃபார் கீஸ் அண்ட் லீட் கோட். இது வந்து நீங்க ரெகுலரா டெய்லியும் 3 டூ 4 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பப்போ ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸும், கோர் சப்ஜெக்ட்ஸையும் வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால பிளேஸ் ஆகிக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.